ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட வீட்டுக்கான இபி பில்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான பில்லையும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே பிடிஎஃப் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டில் நீங்கள் இப்போது டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 7845252525 அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மொபைல் நம்பருக்கு ஃபஸ்ட்டில் ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணதுமே வந்து ரிட்டன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க இந்த செலக்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதில் வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட் திரும்ப இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஎன்இபி அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இதில் தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கீழே இபி பில் பேமெண்ட் செலக்ட் பண்ணதுமே இபி பில் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் சென்ட் அப்படின்ட்டு வரும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்டர் கன்சியூமர் நம்பர் அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர் கொடுக்கணும். இந்த கன்சியூமர் நம்பர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இபி அட்டையில் ஒரு 9 அல்லது 10 நம்பர் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி ரீஜன் கோடு 2 நம்பர் கொடுக்கணும். 2 நம்பர் ரீஜன் கோடும் அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் உங்களோட இபி அட்டையில் இருக்க நம்பரும் கொடுக்கணும். ஸோ இது வந்து தெளிவாக வந்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து ரீஜன் கோடு வந்து தெரியாது. உங்களுக்கு ரீஜன் கோடு தெரியல அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீஜன் கோடு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த ரீஜன் கோடும் அதுக்கப்புறம் இபி அட்டையில் இருக்க நம்பரும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து உங்களோட பில் வந்து ஃபெச் பண்ணி எவ்வளோ பில் இருக்குது, யாரோட நேமில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃபோட்டோவாக நமக்கு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இபி பில் யாரோட நேமில் இருக்குது அப்படிங்கிற நேம் இருக்கும். அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் இருக்கும், பில் அமௌண்ட் இருக்கும். முக்கியமாக வந்து பில் அமௌண்ட் இருந்தால் தான் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், டியூ டேட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிற க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பே நவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பே பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வரும். பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு காட்டும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் வேறு பேமெண்ட் ஆப்ஷன் இதில் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தோணலாம் நான் டேரெக்டாக கூகுள் பேலே போய்ட்டு இபி பில் பே பண்ணலாமேன்னு. ஆனால் பட் உங்களுக்கு நீங்கள் அங்கே பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு இங்கே வந்து பில் கிடச்சிரும். இதில் தான் இருக்க ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ நான் கூகுள் பே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் லிங்க், அதாவது நமக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் பே, ஃபோன்பே நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அதுக்குள்ளே போயிடும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட பில் அமௌண்ட் எல்லாம் வந்து அதிலே வந்து காட்டும். நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் வந்து இந்த சென்ட் பண்ண போகிறீங்களோ, இந்த பிபி பில் கட்ட போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு பேன்னு போட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட யூபிஐ பின் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணி பே கொடுத்துருங்க. பேமெண்ட் பண்ணதுமே இங்கே வந்து நமக்கு சக்ஸஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி அங்கே போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒன்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கு வித்தின் செகண்ட்லேயே நமக்கு இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகி நமக்கு ரிசிப்ட்டும் அதோட பில்லும் வந்து கீழே பாருங்கள் பிடிஎஃப் ஃபைலில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. நம்ம இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பில் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ சிம்பிளாக இப்போ நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த மாதிரி நம்மளோட இபி பில்லை பேமெண்ட் பண்ணி நம்மளோட பில்லை இதிலே வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.